நினைச்சு பாருங்க. இந்த தொகுதி மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்க பார்க்க முடியாத, பேச முடியாத, அணுக முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா உங்களுக்கு? சிந்தித்து பாருங்க. நீங்க எங்க போனோம்? பனையூர் கேட் வாசல்ல நிக்கணும். நீங்க தப்பா முடிவு பண்ணீங்கன்னா பனையூர்ல கேட் வாசல் வெளியில நீங்க நிக்கணும். திலகபாமாவை நீங்க தேர்வு பண்ணீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல இவங்க நிப்பாங்க. இதுதான் வித்தியாசம். இந்த தொகுதி ஏதோ விஐபி தொகுதி எல்லாம் கிடையாது. சாமானிய தொகுதி. இந்த தொகுதியில் வாழ்கின்றவர்கள் யாரு? அடித்தள மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள். சென்னை சுத்தி புறநகர் பகுதி இது. இந்த தொகுதியில் வாழ்கின்ற அத்தனை பேரும் தொழிலாளர்கள். வாழ்க்கையிலே மிக சிரமப்பட்டு முன்னுக்கு வருவோம் என்ற நம்பிக்கையோடு உழைக்கின்ற வர்க்கம் இந்த தொகுதியில் உள்ள மக்கள். அதுவும் இந்த குடங்கையூர் பகுதி. இது இந்த பகுதினா எவ்வளவு மாசு கட்டுப்பாடு, மாசு பிரச்சனைகள், எவ்வளவு தொழிற்சாலை, மணலி தொழிற்சாலை. அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் குப்பை உலை, குப்பையால் அதை குப்பையை எரிச்சு மின்சாரம் தயாரிக்கின்ற ஒரு திட்டத்தை திமுக அரசு 1250 கோடி ரூபாய் திட்டத்தில் அதை கொண்டு வர முயற்சி. கடுமையாக நான் நினைச்சு பாருங்க. இந்த தொகுதி மக்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்க பார்க்க முடியாத, பேச முடியாத, அணுக முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வேணுமா உங்களுக்கு? சிந்தித்து பாருங்க. நீங்க எங்க போனோம்? பனையூர் கேட் வாசல்ல நிக்கணும். நீங்க தப்பா முடிவு பண்ணீங்கன்னா பனையூர்ல கேட் வாசல் வெளியில நீங்க நிக்கணும். திலகபாமாவை நீங்க தேர்வு பண்ணீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல இவங்க நிப்பாங்க. இதுதான் வித்தியாசம். இந்த தொகுதி ஏதோ விஐபி தொகுதி எல்லாம் கிடையாது. சாமானிய தொகுதி. இந்த தொகுதியில் வாழ்கின்றவர்கள் யாரு?